அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். அதாவது நம்மை சுற்றி இருக்கிற நிறைய செடிகள் மூலிகைகளாக தாங்க இருக்குங்க. நமக்கு தெரியாத மூலிகைகளில் மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அப்பாற்பட்டு தெய்வீக தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த கற்றாழையும் கூட. நம் வீட்டில் இருக்க வேண்டிய செடிகள்னு நான் ஒரு பதிவே கொடுத்துருப்பேன். அந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்பயும் சொல்கிறேன், இந்த கற்றாழைங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை செடி. இந்த செடியில் இருக்க ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செடியிலும் இல்லாத அளவுக்கு இந்த செடியில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீரை தன் நகத்தை தக்க வைத்துக்கொள்ளும், ஈர்த்து வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஈரப்பதம் எப்பயுமே உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செடிக்கு தண்ணீர் தேவை கிடையாது. அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு அதுவே வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே வகையில் தான் இந்த செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற செல்வமானது தங்கும். நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் தேவையோ அந்த அளவுக்கு தங்கும். செல்வம் தங்கும் அப்படின்னாலே செல்வம் பெருகுங்கிறது அடுத்த விஷயமா இருக்குது இல்லைங்களா? அதை காட்டும் ஒரு சிறப்பான விஷயமாக தான் இந்த செடி இருக்குது. அதனால தான் வீட்டில் கற்றாழையை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செடியை கீழே வைக்கும் பொழுது இந்த பூச்சி போட்டு சொல்லுவோம் இல்லையா, அரவம்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காகவும் கூட முன்னோர்கள் இந்த செடியை வீட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. திருஷ்டிக்காக இதை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செடி ஒன்று அப்படியே எடுத்து தலைக்கீழாக வாசலில் கட்டணும். கட்டி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் திருஷ்டி இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஈர்த்து கொள்ளும். அதாவது இந்த நெகட்டிவான வைப் எல்லாத்தையுமே அது ஈர்த்துக்கிட்டு அது கிட்டத்தட்ட காஞ்சி கூட போயிடுங்க. அது நம்ம கண் கூட பார்க்க முடியும். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை தினத்தில் அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு செடியை மாட்டி விடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எந்த ஒரு நெகட்டிவ் வைப்பும் உங்கள் வீட்டுக்குள்ளே அணுகாதபடி இந்த செடியானது பார்த்து கொள்ளும். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை சின்ன செடியாக நீங்கள் வைத்தாலும் கூட நீங்கள் மண் நல்லா இருக்கணும், சின்ன தொட்டி பெரிய தொட்டி இதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் பாசிட்டிவான வைப் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த செடி நல்லாவே வளரும், பெருசாகவே வளரும். அடுத்து முக்கியமாக நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த செடியில் பூ விட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பூங்கிறது குருத்துங்கிறது ஒரு புது விஷயம், உருவாக்கம் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதனால் உங்கள் வீட்டில் வச்சுருக்க இந்த கற்றாழை செடியில் பூ விட்டுருக்கு, குருத்து விட்டுருக்குன்னா அது ஒரு நல்ல சகுனம் தாங்க. நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது, சுபகாரியம் நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு சந்தோஷப்படலாம். இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றி பெற வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் போகும்பொழுது உங்கள் வாசலில் இருக்க இந்த கற்றாழை செடியை கண் குளிர பார்த்துட்டு மகிழ்ச்சியாக போங்க. கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் வெற்றி பெறும். அதில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதாவது என்ன அர்த்தம்? உங்களுடைய வீட்டு முன்னாடி ஒரு செடியை கண்டிப்பாக வளர்க்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நல்ல பலன் அதுக்கு கிடைக்குங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இந்த பதிவு முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலயமா. நன்றி. ஓம் முருகா.